10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு நினைச்சாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த தேர்வோட ஒவ்வொரு பகுதியையும் நாம ஒன்னா சேர்ந்து அலசி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான் போட போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இத்தனை பாடங்கள், இத்தனை மார்க்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்வு ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது இல்லையா? அதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. ஆமாங்க, நீங்க படிக்க வேண்டியது மொத்தம் 35 பாடங்கள். இந்த 35 பாடங்கள்ல இருந்து தான் உங்க ஃபைனல் எக்ஸாம்ல 100 மார்க்குக்கு கேள்விகள் வரப்போகுது. ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட்டை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேய போறோம். முதல்ல பாடத்திட்டம், அப்புறம் மார்க் எப்படி போடுவாங்க, கேள்விகள் எப்படி இருக்கும், கடைசியா உங்க வெற்றிக்கு என்ன வழி, எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது பாடத்திட்ட வரைபடம். அதாவது இந்த 35 பாடங்களையும் தேர்வுக்காக எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஒஃபிஷியல் டாக்குமெண்ட். இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப். இதுல பாத்தீங்கன்னா பாடங்களை 3 முக்கியமான கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு இப்ப பாப்போம். இப்ப இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு இது தெளிவா காட்டுது. அதாவது உங்க பாடத்துல 40%, ஆமா 40% பாடங்கள் டிஎம்ஏ, அதாவது அசைன்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கிட்டாங்க. மீதி இருக்கிற 60% தான் ஃபைனல் எக்ஸாம்க்கு. அதுவும் கொள்குறி வகை, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகளுக்கும் விரிவான பதில்களுக்கும் சரிசமமா பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 14 பாடங்களும் உங்க டிஎம்ஐக்குள்ள போயிடுது. அது நீங்க பரீட்சைக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவீங்க. அப்போ உங்க வேலை பாதி குறைஞ்சிடுச்சு இல்லையா? அடுத்தது கொள்குறி வகை பகுதி, அதாவது நம்ம எம்சிக்யூ. இதுக்குன்னு தனியா ஒரு 10 பாடங்கள் இருக்கு. அதுல இருந்து தான் மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் வரும். கடைசியா விரிவான விடை பகுதி. இதுக்கு மீதம் இருக்கிற 11 பாடங்கள். இதுல இருந்து தான் நீங்க ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ என்ன படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் போட போறாங்கங்கிற வரைபடத்தை பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் தான் நம்மளோட அடுத்த கீ. பாருங்க, எக்ஸாம்ங்கிறது சும்மா நீங்க படிச்சதை மட்டும் டெஸ்ட் பண்றதில்ல. அதுக்கு மேல உங்ககிட்ட வேற என்ன திறமைகள்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னு இது தெளிவா சொல்லுது. இந்த சார்ட்டை பாருங்க, சூப்பரா இருக்கு. உங்க மார்க்ல 55%, அதாவது பாதிக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு, அதாவது நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு. ஆனா மீதி இருக்கிற 45% மார்க் நீங்க விஷயங்களை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த அறிவை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதுக்கு தான். இப்ப கொஸ்டின் பேப்பர் ஃபார்மாட்டை பார்க்கலாம். மொத்தம் 100 மார்க்குக்கு 50 மார்க், அதாவது சரி பாதி எம்சிக்யூ கேள்விகளுக்கு போயிடுது. மீதி 50 மார்க் தான் ரொம்ப சின்ன பதில் பெரிய பதில்னு பிரிச்சிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, கொஸ்டின் பேப்பர்ல 40% கேள்விகள் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணுவாங்களாம். சோ நம்பிக்கையோட எக்ஸாம் எழுதலாம் இல்லையா? சரி, இதெல்லாம் தியோரி. பிராக்டிக்கலா எக்ஸாம் ஹால்ல நீங்க பார்க்க போற கேள்விகள் எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் பாப்போமா? உதாரணத்துக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதிலிருந்து கேட்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இது உங்க புரிஞ்சுக்கிற திறனை செக் பண்றதுக்காக. அதே மாதிரி பொறுத்துக கேள்விகளும் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேள்வி சாம்பிள் பேப்பர்ல இருக்கு. இது ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு நேரடியா தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நேரடியான எம்சிக்யூ கேள்விகள் நிறையவே இருக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், சரியான விடைய டிக் பண்ணணும், அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம கையில ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இத வச்சு ஜெயிக்கிறதுக்கான நம்மளோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்குறது? நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வச்சு இது உங்களுக்கான ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் கேம் பிளான். 1, மார்க்ஸ் எப்படி பிரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 55% அறிவு, 26% புரிதல், 19% பயன்படுத்துதல். அதுக்கேத்த மாதிரி உங்க படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 2, எம்சிக்யூக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பார்க்குற கேள்விகளுக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 3, எக்ஸாம் எழுதும்போது முதல்ல அந்த 40% ஈஸியான கேள்விகளை முடிச்சிடுங்க. அது உங்களுக்கு மார்க்ஸையும் தரும், நல்ல கான்ஃபிடன்ஸையும் தரும். இப்போ பாருங்க, இந்த தேர்வு இனிமே ஒரு மர்மமான விஷயமே இல்ல. அது ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர். அதை எப்படி ஜெயிக்கிறதுக்கான பிளானும் இப்போ உங்க கையில இருக்கு. சோ நம்பிக்கையோட தயாராகுங்க. வெற்றி உங்களுக்கே.